நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான அடர்ந்த காட்டில் தன்னோட அம்மா கூட ஒரு பேபி மேகம் பறந்து வந்துட்டு இருந்தது. அடிக்கிற வெயில் தாங்காமல் பேபி மேகம் அங்கேருந்து கீழே விழுந்துருச்சு. இதை பார்க்காம அம்மா மேகம் அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. அதே சமயம் அந்த காட்டில் வாழ்கிற ராணிக்காகவும் கோரிக்காகவும் தங்களுக்குள்ளே இப்படி பேசிக்கிட்டே பறந்து வந்துட்டு இருந்தாங்க. கோரி, இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் எப்பதான் வரப்போதோ, இந்த வெயில்ல பறக்க கூட என்னால முடியல. ஆமா ராணி, வேமா பறந்து வா, நம்ம முதல்ல வீடு போய் சேரலாம். கோரி, அங்க பாருங்க, தூரத்துல ஏதோ சின்ன மேகம் கீழே விழுந்த மாதிரி இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் கோரிக்காகவும் பேபி மேகம் கீழே விழுந்த இடத்துக்கு வந்தாங்க. சின்ன மேகமே, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி கீழே விழுந்து கிடக்க? ஏன் அழுகுற? நானும் அம்மாவும் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது வெப்பம் தாங்காம நான் மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். அம்மா என்ன கவனிக்காம போயிட்டாங்க. சரி சரி சின்ன மேகமே, நீ அழுகாத. நாங்க உங்க அம்மா கிட்ட உன்னை கொண்டுட்டு போய் விடுறோம். ராணி, என்ன இதை கொண்டு போய் நீ அவங்க அம்மா கிட்ட விட போறியா? வெப்பம் தாங்காம நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். முதல்ல வா, நம்ம வீட்டுக்கு போலாம். கோரி, நீங்க அமைதியா இருங்க. இதை வச்சு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க அமைதியா நான் சொல்றத மட்டும் கேளுங்க, அது போதும் எனக்கு. சின்ன மேகமே, வா, நான் உன்னை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறேன். நீ என் கூட வா. அப்படின்னு போய் சொல்லிட்டு ராணிக்காகவும் அந்த சின்ன மேகத்தை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. ராணிக்காகவும் கோரிக்காகவும் அந்த குட்டி மேகத்தை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு கூண்டில் அந்த குட்டி மேகத்தை அடைச்சி போட்டாங்க. ஆண்டி ஆண்டி, நீங்க என் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சின்ன மேகமே, உங்க அம்மா இங்க வருவாங்க. உங்க அம்மாவை நாங்க தேடி போய் கூட்டிட்டு வரோம். நீ இந்த கூட்டுக்குள்ளேயே இரு. நீ எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவேன்னு தான் நாங்க 2 பேரும் உன்னை இந்த கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம். நீ எங்கேயும் போக கூடாது. அதே சமயம் அம்மா மேகம் தன்னோட குழந்தைய காணான்னு அங்கேருந்து தேடிட்டு வந்தது. அந்த சமயம் அங்கே இருந்த தேனியை பார்த்து மேகம் இப்படி கேட்டுச்சு. சின்ன தேனியே, இங்க என்னோட குழந்தைய நீங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல தான் என்னோட குழந்தை காணாம போயிட்டான். அவனை நீங்க பாத்தீங்களா? ஆமேகமே, நான் பார்த்தேன். இந்த காட்டுல ராணிக்காகவும் கோரிக்காகவும்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரு தான் உன்னோட குழந்தைய கூட்டிட்டு போனாங்க அவங்க வீட்டுக்கு. ரொம்ப நன்றி தேனியே. நான் அங்க போய் என்னோட குழந்தைய பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேகம் அந்த கோரிக்காக ராணிக்காக வீட்டை தேடி அங்கேருந்து போச்சு. காங்களா, என்னோட குழந்தைய நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டு இங்க வந்தேன். என்னோட குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. ஆமா மேகமே, உன்னோட குழந்தை எங்ககிட்ட தான் இருக்கான். ஆனா உங்க குழந்தைய நாங்க திருப்பி கொடுக்கணும்னா நீங்க எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. அதை நீங்க நிறைவேற்றணும். அப்பதான் உங்க குழந்தை உங்களுக்கு திரும்ப கிடைப்பான். காங்களா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. நான் என்னால முடிஞ்சா கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு செய்யறேன். இங்க பாரு மேகமே, இந்த வருஷம் எங்க காட்டுல ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. அதனால எங்க வீடு மட்டும் நல்ல குளிர்ச்சியா இருக்கணும். எங்கனால வெயில் தாங்க முடியல. நீ இரவும் பகலும் எங்க வீட்டுல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன மன்னிச்சிருக்காங்களா? என்னால இந்த உதவியை உங்களுக்கு செய்ய முடியாது. என்னால சில காலங்கள் மட்டும்தான் மழை பெய்ய முடியும். இது வெயில் காலம், அதனால நான் இங்க மழைகளை பெய்ய முடியாது. என்ன மன்னிச்சிருக்காங்களா? மேகமே, உன்னோட மன்னிப்பு இங்க யாருக்கு வேணும்? இங்க பகலிலும் இரவும் நீ மழை பொழிஞ்சாதான் உன்னோட குழந்தைய நீ பார்க்கவே முடியும். அப்படின்னா இனிமேல் இங்க வா. நீ முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அந்த மேகங்கிட்ட ராணிக்காக ரொம்ப கோபமாக பேசிடுச்சு. வேற வழி இல்லாமல் காங்களோட வீட்டில் மட்டும் மேகம் கொஞ்சம் மழை பொழிந்தது.
காங்களா போதுமா? இப்பவாவது என் குழந்தைய என்கிட்ட கொடுப்பீங்களா? இல்லை மேகமே, உன்னோட குழந்தைய இப்போ நாங்க தர முடியாது. இதே மாதிரி 1 மாசத்துக்கு நீ வந்து இந்த மாதிரி மழைகளை எங்க வீட்டுல பொழியணும். அப்பதான் உன்னோட குழந்தைய உன்கிட்ட கொடுப்போம். காகங்கள் அப்படி சொன்னனால மேகம் அங்கேருந்து போயிடுச்சு. இது எல்லாத்தையும் அதே காட்டில் வாழ்கிற ரோசிக்குருவி தூரத்தில் இருந்து காகங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தது. உடனே மேகத்தை கூப்பிட்டு ரோசிக்குருவி என்ன நடந்ததுன்னு கேட்டுச்சு. மேகமே, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அந்த காகங்கள் வீட்டுல மட்டும் நீங்க மழை பொழியுறீங்க? ஏன் அந்த காகங்கள் உங்களை என்ன பண்றாங்க? சின்ன குருவி, அந்த காகங்கள் 2 பேரும் என்னோட குழந்தைய அவங்க வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டு என்ன தினமும் வந்து அவங்க வீட்டுல மழை பொழிய சொல்றாங்க. என்னோட குழந்தைய வெளியே விடவே மாட்டாங்க. சின்ன மேகமே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க குழந்தைய நான் அந்த காங்கிட்ட இருந்து காப்பாத்தி உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன். நீங்க இப்போ உங்களோட வீட்டுக்கு போங்க. ரோசிக்குருவி அப்படி சொன்னதும் மேகம் அங்கேருந்து போச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காங்கள் 2 பேரும் தங்களோட உணவை தேடி அங்கேருந்து கிளம்புனாங்க. அந்த சமயம் ரோசிக்குருவி அங்கேருந்து காங்களோட வீட்டுக்குள்ளே போச்சு. காங்களோட வீட்டுக்குள்ளே போன ரோசிக்குருவி அந்த சின்ன மேகத்தை காப்பாற்றி ரொம்ப வேகமாக வெளியே வந்து தன்னோட வீட்டுக்கு அந்த சின்ன மேகத்தை கூட்டிகிட்டு போச்சு. சின்ன மேகமே, நீ இங்கேயே இரு. நான் உடனே போய் உன்னோட அம்மாவை இங்க கூட்டிட்டு வரேன். அப்படி சொன்ன ரோசிக்குருவி உடனே பறந்து போய் அம்மா மேகத்தை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. சின்ன குருவி, ரொம்ப நன்றி குருவி. நான் இந்த உதவியை எப்பவும் மறக்கவே மாட்டேன். அப்படி சொன்ன அம்மா மேகம் தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு நகர்ந்து போச்சு. அம்மா மேகம் தன்னோட வீட்டுக்கு போய் குழந்தைய விட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் காகங்களை பார்க்குறதுக்காக வந்தது. அந்த சமயம் உணவுகளை தேடி போன காகங்கள் 2 பேரும் வெயில் தாங்காமல் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தாங்க. அப்போது மேகம் அவங்க பக்கத்தில் போச்சு. அம்மா மேகம் தன்னோட குழந்தைய காப்பாற்றி வீட்டுக்கு போனது இதை எதுவுமே தெரியாத ராணிக்காகவும் கொருக்காகவும் அந்த மேகத்தை பார்த்து இப்படி கேட்டாங்க. மேகமே, வா, ரொம்ப வெயிலா இருக்கு. எனக்கு கொஞ்சம் எங்களுக்காக மழைகளை பொழிந்துட்டு போ. ரொம்ப கோவப்பட்ட மலை மேகம் அதிக மழைகளை பெய்ய ஆரம்பிச்சது. உடனே அந்த இடத்துல ரொம்ப தண்ணி பெருகி காகங்கள் 2 பேரும் உள்ள மூழ்கிட்டாங்க. குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.